பெரம்பலூரில் முதியவர் தாக்கியதால் மனமுடைந்த தாயும் மகளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடப்பிரச்சனையில் ஏற்பட்ட சிறு தகராறில் இருவரின் உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள மாவிலங்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். 50 வயதான இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு மல்லிகா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். முதல் மகளுக்கு திருமணமாகி வெளியூரில் உள்ள நிலையில் 2வது மகள் கீர்த்தனா தாயாருடன் வசித்து வந்தார். மல்லிகாவின் வீட்டின் அருகே 67 வயதான சீராளன் என்பவரின் வீடு உள்ளது. இவர்களது வீட்டின் அருகே உள்ள நிலம் தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இடத்தில் இருந்த புளிய மரத்தை சீராளன் வெட்டியுள்ளார். இது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி ஏற்பட்ட சண்டையில் சீராளன் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அதை மல்லிகாவின் மகள் கீர்த்தனா தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அதை கண்டு ஆத்திரமடைந்த சீராளன் கீர்த்தனாவின் கையில் இருந்த செல்போனை தட்டிவிட்டுள்ளார். அத்துடன் பெண் என்றும் பார்க்காமல் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த கீர்த்தனா அழுது கொண்டே இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சத்துக்கே சென்ற இளம்பெண் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அவரது தாயார் மல்லிகாவும் விஷம் குடித்துள்ளார். அதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கீர்த்தனாவும் மல்லிகாவும் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கொந்தளித்தனர். இருவரின் தற்கொலைக்கு காரணமான சீராளனை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி வடகரை பிரிவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். சீராளனின் மனைவி சாந்தாவை ஏற்கனவே கைது செய்து விசாரித்து வருவதாக கூறினர். அத்துடன் தலைமறைவான சீராளனையும் பிடித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதை ஏற்றுக்கொண்டு மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து களத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இடப்பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட சிறு தகராறில் பக்கத்து வீட்டு முதியவர் தாக்கியதால் மனமுடைந்த தாயும் மகளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரம்பலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.